ஹாய், வெல்கம் டு ஓப்பன் சிசிஎம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சிங்கப்பூரில் இருக்கிற லிட்டில் இந்தியாவுக்கு போயிட்டுருக்கோம். லிட்டில் இந்தியாவில் நிறைய ஃபேமஸான பிளேசஸ் இருக்குது. அதில் முஸ்தஃபா ஜுவல்லரி, முஸ்தஃபா மால் அண்ட் ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்டும் போயிட்டு இன்றைக்கி நாங்கள் நைட்டு தான் வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ ஃபுல் டே இன்றைக்கி ரவுண்டிங் தான். பிகாஸ் இன்றைக்கி சண்டே. சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா பஸ்லேயுமே சார்ஜ் போடுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி உண்டு. இப்போ எங்கள் பிளேஸ்லேருந்து லிட்டில் இந்தியா போகிறதுக்கு எங்களுக்கு 1 hour ஆகும். இந்த கேப்பில் நம்ம சார்ஜ் போடணுன்னா தாராளமாக நம்ம போட்டு விட்டுக்கலாம். லிட்டில் இந்தியா போகிற வழியில் நிறைய பங்களா ஹவுஸ் இருக்கும். பங்களா ஹவுஸ் எல்லாமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சிங்கப்பூரில் இருக்கிற நியூ பஸ்ஸஸ் எல்லாத்துலேயுமே இது என்ன ஸ்டாப் அப்படிங்கிற ஸ்டாப் நேம்மே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த நேம் பார்த்து நம்ம இறங்கிக்கலாம். லிட்டில் இந்தியாவோட என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷனை நம்மளால் பார்க்க முடியும். இதுக்குள்ளே என்ட்ராகும்போது அப்படியே நம்ம இந்தியாவுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். அதனால தான் இதோட நேம் லிட்டில் இந்தியா. பொங்கல் செலிப்ரேஷன்னா இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. சைனீஸ் நியூ இயர்னால் டெக்கரேஷன் வேறு மாதிரி இருக்கும். தீபாவளி அன்றைக்கி டெக்கரேஷன் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருதோ அந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே இங்கே சிங்கப்பூரில் இருக்க லிட்டில் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. லிட்டில் இந்தியா ரீச் பண்ணிட்டோம். முஸ்தஃபா சென்டர் அண்ட் முஸ்தஃபா ஜுவல்லரி ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ முஸ்தஃபா ஜுவல்லரிக்குள்ளே போய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம முஸ்தஃபா ஜுவல்லரிக்குள்ளே என்ட்ராயிருக்கோம். நம்ம இந்தியாவில் இருக்கிற கோல்டை விட சிங்கப்பூரில் இருக்கிற கோல்டு ஹை குவாலிட்டியாக இருக்கும். என் பேபிக்கு இயர்ஸ் ஸ்டெட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். கோல்டில் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நானே இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இங்கே 1 பவுனு கூட பெரிய செயின், பெரிய பெரிய டாலர்ஸ் எல்லாமே கிடைக்கிது 1 பவுனுக்கு. பட் நம்ம ஊர்லேயே இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 3 பவுன் 5 பவுன் இந்த மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள், கோல்டுலேயே ஸ்பூன், கிண்ணம், குங்குமச்சிமிழ் அண்டு வாட்ச் எல்லாமே கோல்டில் தான் இருக்குங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் கோல்டில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த மாதிரி நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே முஸ்தஃபா ஜுவல்லரியில் நான் பார்த்தேன். மெனி வெரைட்டிஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. எதை எடுக்கணும் அப்படிங்கிறதுல அவ்வளோ கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு நிறைய மாடல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு பிடிக்கல, சூப்பராக அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்கா அதெல்லாம் வந்து ஜிம்கா கண்டிப்பாக சூஸ் பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் மாடர்னாக இருக்குது. ஆனால் அதெல்லாமே காதெல்லாம் வலிக்காது. இது $34. இது டைமண்டே நினைக்கிறேன்டா. அது $63 அவ்வளோ இருக்குதா? இதெல்லாமே பேபிஸ்க்கான இயர் ஸ்டெட் டைமண்ட் ஸ்டோன் வச்சது.
இன்னும் நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே முஸ்தஃபா ஜுவல்லரியில் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் டைம் டேரெக்டாக வந்து சும்மா ஒரு தடவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முஸ்தஃபா ஜுவல்லரியில் வீடியோ எடுக்கிறதுக்கு நாட் அலவுட். ஸோ நான் அது தெரியாமல் இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லி ஒரு தடவை வார்ன் பண்ணாங்க, அதனால் நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். எந்த ஒரு யூடியூப் சேனல்லையுமே முஸ்தஃபா ஜுவல்லரியை உங்களால் பார்த்துருக்க முடியாது. ஃபஸ்ட் டைம் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது முஸ்தஃபா மால்குள்ளே இருக்கிற பர்ஃப்யூம் செக்ஷன்ஸ். இதுக்குள்ளே பர்ஃப்யூம்ஸ், க்ரீம்ஸ் அண்டு பவுடர்ஸ் மட்டும்தான் இருக்கும். எவ்வளோ பிராண்ட், எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்கங்கிறத நீங்களே பாருங்கள். மோஸ்ட்லி நம்ம இந்தியாவிலேருந்து, ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வர்றவங்க எல்லாருமே எங்கே இருந்து தான் பர்ஃப்யூம்ஸ், பவுடர்ஸ், க்ரீம்ஸ், டாய்ஸ்லேருந்து எல்லாமே இந்த மால்ல இருந்து தான் வாங்கிட்டு வராங்க. Ria, wait, Ria, no, don't touch. Hey, எதையுமே தொடாத, இங்க வா. ஏன் நோ தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு வா. அப்படின்னா டைனோசர் வந்துடும். அம்மா டைனோசர் வந்துடும். இது யாருக்கடா? நல்லா இருக்காது. இதுலேருந்து நான் எனக்கு ஒரு மேக்கப் கிட் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்போ அதுலேயே வாங்கிக்கிறேன்டா. மேக்கப் கிட் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. ஸோ பெருசு போக போக நமக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட இந்த க்ரீம்ஸ் அண்ட் இந்த பவுடர்ஸ் அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் க்ரீம்ஸ் எல்லாமே வந்து அதை நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுதாங்கிறத பார்த்துட்டு நம்ம போடுறது நல்லது. அதனால நான் சின்னதாக தான் வாங்கியிருக்கேன். அது பிடிச்சது வாங்கி கொடு. ராஜன் அந்த மாதிரி டால். இது எல்லாமே பேபிஸ்க்குரிய டாய் செக்ஷன். இந்த மாலுக்கு நாங்கள் சண்டே அன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. மோஸ்ட்லி தமிழன்ஸ் தான் இங்கே இருந்தாங்க. டாய்ஸ் இங்கே எக்கச்சக்கமாக இருக்கும். எதை எடுக்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை லிட்டில் இந்தியா வந்து முஸ்தஃபா மால் பார்த்துட்டு போங்க. ஷாப்பிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அலங்கா ரெஸ்டாரண்ட்டுக்கு லஞ்சுக்கு வந்திருக்கோம். அலங்கா ரெஸ்டாரண்ட்டில் ஃபேமஸாக இருக்கிற சட்டி சோறு நாங்கள் இன்றைக்கி வாங்கி ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்தது. தட்ஸ் ஆல். அலங்கா ரெஸ்டாரண்ட் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதை நான் கார்டில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். That's all. See you one next video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.